சின்ன பொண்ணு காலையில் இட்லி அவிச்சு குழம்பு வச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடந்த பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி சுத்தமாக அடுப்பங்கரையை தொடச்சி எடுத்து வச்சிருக்கேன். என் மகன் நேத்தே கோழிக்கறி சாப்பிடணும் போல இருக்குமான்னு சொன்னான். அதனால தான் நானும் கறி கடைக்கு போய் கறி வாங்கி வச்சிருக்கேன். துணி வேற அவ்வளவும் சேர்ந்து போய் கிடக்கு. ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தா தான் மடமடன்னு முடிக்க முடியும். நான் போய் துணி துவைக்கிற வேலையை பார்க்கேன். நீ சமைச்சிரு, தயவு செஞ்சு நல்லா சமைச்சிரு. என்ன நீங்க சொல்லிட்டே தூள் கிளப்பிடுமா விடுங்க. என்னமோ உன்னை நம்பி தான் கொடுக்கேன். எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சுட்டு பார்க்கும்போது அடுப்பங்கரை இதே மாதிரி சுத்தமாக கிடக்கணும். பிறகு நான் அதை செஞ்சேன், அதை அங்கே கொட்டிட்டு, இதை செஞ்சேன், இதை இங்கே கொட்டிட்டுன்னு அந்தந்த ஆளை பாத்திரத்தையும் போட்டுறப்படாது. வெங்காயம் தக்காளி பூண்டுன்னு என்ன உரிச்சாலும் அதை எல்லாம் குப்பையில் ஒழுக்கமாக எடுத்து போட்டுரு. திரும்பி உள்ள வந்து பார்க்கும்போது வீடு வீடா இருக்கணும், சரியா? பிறகு வீடு வீடா இல்லாமல் வீடு காடாவாத்தே மாறும். என்னத்தே வாய்க்கு மட்டும் உனக்கு என்னைக்கும் குறைச்சிடலாமா? கறி வெளியே இருக்குல்ல, வெளியவே நல்லா கழுவி எடுத்துட்டு அப்புறமா உள்ளவா. பொறுமையா செஞ்சுக்கிட்டு இருக்காத, வேக வேகமா செய்யணும். என் மகன் பசியோட வருவான், சூடா தரணும். அப்பதான் கோழி கொதிக்குது குழம்பு கொதிக்குதுன்னு சொல்லப்படாது. என்ன ஐய சரி தே. தாய் கிழவி உலகத்திலேயே அது மகனுக்கு மட்டும்தான் வயிறு இருக்க மாதிரி பசிக்கிற மாதிரி, நமக்கெல்லாம் பசிக்காத மாதிரி ஊங்குது. கொஞ்ச நாள் எந்த வேலையும் செய்யாம ஜாலியா கிடந்தேன். இது வேற துணியை துவைக்கிறேன்னு சொல்லிட்டேன். இப்ப நம்ம செய்ய மாட்டேன்னு சொன்னா மகன் வந்த உடனே வத்தி வச்சிரும். ஐயா நான் அவ்வளோ துணியை துவைச்சையா, ஐயா நான் சமைச்சையா, இவ ஒன்றும் செய்யலையா. அந்த மனுஷன் நம்ம கிட்ட மூஞ்சி முகரே காட்டிக்கிட்டு இருப்பாரு. இது சொல்லி அதெல்லாம் கேட்டுட்டு சரி செய்வோம். செய்யறது ஒன்றும் பெருசுல, இந்த வெயிலுக்குள்ள அடுப்பங்கரையில நிக்கையே முடியல. அதனாலதான் நேக்கா என் மாமியார் சமையல் வேலையை என்கிட்ட தள்ளிட்டு நல்ல மரத்தடி நிழல்ல போய் நின்று துவைக்க போகுது. துணி துவைக்க வாஷிங் மிஷின் இருக்கு. பெரிய பெரிய பணக்காரவிய வீடுனா பாத்திரம் கழுவுறதுக்கு மிஷின் இருக்கு. வீடு பெருக்கி தர ரோபோ இருக்கு. எல்லா வேலைக்கும் மனுஷன் எதையாவது இப்படி ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கான். ஆனா இந்த சமையல் வேலைக்கு மட்டும் ஒரு ஓய்வே இல்லப்பா. சீக்கிரம் சமைக்கிறக்கும் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டான்னா நிம்மதியா இருக்கும். காலையில எழும்பின உடனே என்ன வேணுமோ அதை அங்கே டைப் பண்ணி வச்சுட்டு தேவையான பொருளை வச்சு அதுவே சமைச்சு கொடுத்துருன்னு ஒரு மிஷினை சீக்கிரம் கண்டுபிடிங்களேப்பா. அப்படி கண்டுபிடிச்சா உலகத்துல உள்ள எல்லா பெண்களுக்கும் ஒரு விடுதலை. சரி அதை அவங்க கண்டுபிடிக்கும் போது கண்டுபிடிக்கட்டும். நம்ம பொழப்ப பார்ப்போம். இந்த ரூம்ல ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் கூட இல்லை. பேசாம இந்த ரூம்லயே ஒரு சீலிங் ஃபேனை மாட்டி விட்டுறணும். எப்பா வேக்காடு, வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி வேகுதே. செய்ய செய்ய எப்படி வேர்த்து ஊத்தும். ஐயோ கடவுளே, என் உடம்பில் வேர்வையெல்லாம் வருமே. இதுக்குத்தான் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்யவே கூடாதுங்குது. சரி இன்னைக்கு எப்படியோ மாட்டி தொலைஞ்சிட்டோம். கதவு திறந்து வச்சா சில்லு சில்லுன்னு காத்து வரும். ஜன்னல் கதவை திறந்தா அனலாதான் வருதப்பா. சரி வேலை செய்யணும்னு யோசிச்சதுக்கே மண்டை வலி எடுக்கு. நல்லா சூடா ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு பொறுமையா வேலையை செய்வோம். மணி 10 தான் ஆகுது. 12:30க்கு தான் வருவாரு. இருந்தாலும் நம்ம பொறுமையா செய்வோன்னு நம்ம வேகத்தை புரிஞ்சுதான் நம்ம மாமியார் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இங்க விட்டுட்டு போல. அதுல ஒரு 1/4 மணி நேரம் லேட்டா போனா ஒன்றும் செய்யாது. பார்த்துக்கிடுவோம். எங்க அந்த பால் பாத்திரம் இங்கே தானே எங்கேயோ கிடக்கும். அட என்ன இது, அடுப்பு பத்தவே மாட்டேக்கு. இந்த அடுப்பும் பத்தலையே. ஆத்தாடி சிலிண்டர் தீந்துட்டு போலையே. போச்சு, ஆத்தா கிழமை நம்மளதான் ஏசும். நம்ம தான் எப்பயும் என்னைக்கு வாங்கணும்னு தேதியெல்லாம் குறிச்சு இத்தனை மாசத்துக்கு ஒரு முறை நம்ம வீட்டுக்கு வேணும்னு ஞாபகப்படுத்துவேன். ஐயோ இன்னைக்குன்னு வேற கறியெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன செய்ய, சொல்லிதானே ஆகணும். எத்தே எத்தே இங்க சித்த வாங்க. எதுக்குடி இப்படி கத்திக்கிட்டு இருக்க? போய் 5 நிமிஷம் ஆகல. இன்னும் கறி எடுத்து வச்ச இடத்துல அந்த ஆள் அப்படியே கிடக்கு. கறியை கூட கழுவல. என்னத்த வேலை செஞ்ச நீ? வேலை செய்ய இங்க எங்க முடியுது? ஏண்டி என்னாச்சு? அத்தை அது வந்து அது அட சொல்லமா தாயே, எனக்கு வேலை கிடக்கு. அது சிலிண்டர் முடிஞ்சு போயிட்டதே. சிலிண்டரு முடிஞ்சு போயிட்டா? ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ தானே ஒவ்வொரு தடவையும் என்னைக்கு வாங்குறோன்னு தேதியெல்லாம் குறிச்சு வச்சு இத்தனை மாசத்துக்கு ஒரு முறை எனக்கு தேவைப்படும்னு சொல்லுவேன். நீ சொன்னாதானே என் மகன் புக் பண்ணி விடுவான். இப்படி அதை கவனிக்காம விட்டுட்டியடி அல மாடு. எத்தே நான் வேணும்னு செய்யல, மறந்துவிட்டேன். நல்லா மறந்தப்போ என்னத்த செய்ய, இன்னைக்குன்னு வேற கறி எடுத்து வச்சிருக்கேனே. கவலைப்படாதீங்க தே, நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். ஆமா நல்லா ஆர்டர் பண்ண வேண்டியதான். ஆர்டரு அப்ப வாங்கின கறியை எங்க கொண்டு போய் போட? அதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு கறியை சமைச்சுதான் ஆகணும். எப்படித்தே செய்யறது? இன்னைக்கு சிலிண்டர் புக் பண்ணாலும் வர நாளாகும்ல. விறகடுப்புல போய் சமைப்போ. ஏதே இதெல்லாம் ரொம்ப டூ மச் தே. அடிக்கிற வெயிலுக்கு விறகடுப்பெல்லாம் நான் எப்படித்தே வச்சு சமைக்கிறது? என்னால முடியாது தே, விட்டுருங்க தே ப்ளீஸ் தே. நீ தானே மறந்தா, அப்ப நீ தான் சமைக்கணும். ஏத்தே எனக்கு விறகடுப்புல எல்லாம் ஒழுங்கா ஊதி அதை பத்த வச்செல்லாம் சமைக்க தெரியாது தே. அதை அணைஞ்சுக்கிட்டே இருக்கும், எனக்கு கடுப்பா வரும். அதெல்லாம் ஒரு சேர பிடிச்ச வேலை தே. ஏத்தே நீங்க செய்யுங்க தே. யாரு செஞ்சாலும் சேர பிடிச்ச வேலை தான். நீயே செய்யி, எனக்கு துணி துவைக்கணும். ஏத்தே நான் துணி துவைச்சு தரேன் தே. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நீ துவைச்சா ஒழுங்கா அழுக்கு போவாது. வாஷிங் மிஷின் வேற ரிப்பேரா போயிட்டு நான் தான் துவைக்கணும். போ நீ சமைப்போ. துவை கிளவி. இத்தனை நாள் நீங்க சொல்லியிருக்கியதே. என்னடி சொன்னேன்? இவ வரதுக்கு முந்தி என் மகனுக்கு எல்லா வேலையும் நான் தான் பார்ப்பேன். அவனுக்கு என்னது நல்லது கெட்டதுன்னு எல்லாமே நான் தான் செய்வேன். அவனை விழுந்து விழுந்து பார்த்துக்கிட்டேன். கையில தூக்கி வச்சு தாங்கினேன், தலையில தூக்கி வச்சு தாங்கினேன். அப்படி பார்த்துக்கிட்டேன். என்னைக்கு இவ வந்தாலும் எல்லா வேலையும் இவ எடுத்துக்கிட்டா. என் மகனுக்காக என்ன எதையும் செய்ய விட மாட்டேக்கா. என் மகனுக்கு என் மேல உள்ள பாசமே இவளால தான் குறைஞ்சிட்டுன்னு எத்தனை நாள் சொல்லியிருப்பிய. ஆமா, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? அதனால நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கேன். உங்க மகனுக்காக நீங்க அன்பா பண்பா பாசமா
உங்க அன்பு பாசம் நேசம் எல்லாத்தையுமே கொட்டி சூப்பரா சமைச்சு கொடுங்க தே. உங்க கையால சமைச்சு உங்க மகனுக்கு பரிமாறினாதான் அதை அவிய சாப்பிட்டாதான் வயிறு குளிர்ந்து கிடக்கும் தே. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், என் மகனுக்கு நீயே செய். நான் என் மகனுக்கு வேற ஏதாவது செஞ்சு கொடுத்துக்கிடுவேன். அடிக்கிற வெயில இவிய மட்டும் விறகடுப்புல செய்ய மாட்டாவலாம், நான் செய்யணுமா? நல்லா இருக்கே கதை. ஏட்டி ஒரு மாமியா கறி சொல்றேன், கூட கூட பேசிக்கிட்டு தெரியறியா நீ? சரி அப்ப சேர்ந்து செய்வோம் வாங்க. அது முடியாது. நல்லா இருக்கே கதை. இவியலும் செய்ய மாட்டாவலாம், உதவிக்கும் வர மாட்டாவலாம். ரெண்டு பேரும் அடுப்பங்கரையில என்ன செய்யறிய? இங்க இருக்க பிரச்சனை காணாதுன்னு இவிய வேற. எதுக்குங்க சீக்கிரம் வந்திய? சீக்கிரம் வந்தனா? எப்பயும் வர நேரத்துக்கு தானே வந்திருக்கேன். மணி 12:45 ஆயிட்டுமா? என்னங்க சொல்றிய? 12:45? 2 மணி நேரம் அந்த கிளவி கூட போராடி இருக்கேன், இன்னும் அது சமைக்க ஒத்துக்க மாட்டேன்ருச்சு. அவ்வளவு நேரம் ஆயிட்டா மக்களே? ஆமாமா, ஏன் என்னாச்சு? ரெண்டு பேரும் ஏன் கோவமா இருக்கீங்க? சிலிண்டர் முடிஞ்சு போயிருக்கியா? இவ அதை கூட கவனிக்காம இருந்திருக்கா. இவ தானே எப்பவும் கணக்கு பண்ணி சொல்லுவா. சிலிண்டர் முடிஞ்சுட்டா? ஏம்மா, வாங்கியே 1 மாசம் முழுசா முடியல, அதுக்குள்ள எப்படிமா முடியும்? என்னங்க சொல்றிய? ஆமா, அது எப்படி முடியும்? இல்லங்க, நான் அடுப்பு பத்த வச்சு பார்த்தேன், பத்தவே மாட்டேக்கு. கேஸ் ஆஃப்ல இருக்கு பாருங்க, ஆன் பண்ணிட்டு பத்த வைங்க. எது ஆஃப்ல இருக்கா? ஆமா, ஆஃப்ல தான் கிடக்கு. ஆன் பண்ணியாச்சு, இப்ப பத்த வச்சு பாரு. பத்தாத. ஐயோ பத்திருச்சு. அடியே கூறு கிட்டவளே, கேஸையே ஆன் பண்ணாம அடுப்பு பத்த வச்சுட்டு சிலிண்டர் முடிஞ்சிட்டுட்டா. சாரி தே. ஏம்மா மலரு, ரெண்டு பேரும் சேர்த்து வாங்க. என்னையா சொல்லு. என்னங்க எதுக்கு கூப்பிட்டீங்க? உங்க ரெண்டு பேருக்கு நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா? ஆமா, எந்த விஷயத்துல ஒத்து போறீங்களோ இல்லையோ, ஆனா இந்த விஷயத்துல நீங்க ரெண்டு பேரும் ஒத்து போவீங்க. உங்க ரெண்டு பேர்த்துக்கும் ரொம்ப பிடிச்சது. நான் கண்டுபிடிச்சிட்டேன், சிக்கன் 65. கரெக்ட். உங்க ரெண்டு பேர்த்துக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியே மக்களே? ஆமாமா. அது என்னங்க 2 கவர்ல இருக்கு? ஆமா, எப்ப பாரு வீட்டுக்கு வந்தா உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது சண்டையா தான் இருக்கு. நான் ஏதோ வாத்தியார் மாதிரியும் நீங்க ஏதோ குழந்தைகள் மாதிரியும் சண்டை போட்டுட்டு என்கிட்ட வந்து ஒரே ஆவராளி. அவ அதை செஞ்சா இவ இதை செஞ்சா, இதுதான் உங்களுக்குள்ள எப்பவும் நடக்குது. அதான் பார்த்தேன், ஒன்னா ஒரே கவர்ல வாங்கிட்டு வந்தா அவளுக்கு கூட போயிட்டு எனக்கு குறைய போயிட்டுன்னு சண்டை போடுவிய. செவத்தை எதுக்குன்னு ஆளுக்கு ஒன்னொன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். அளவு எடை, அதுல போட்ட வெங்காயம் கருவேப்பிலையில இருந்து எல்லாம் ஒரே அளவு ஒரே எடை தான். சரியா? அதனால ஆளுக்கு ஒண்ணு தாரேன், சாப்பிடுங்க. சண்டை எதுவும் போட்டாதீங்க. எனக்கு வெளியே ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். கொடுங்க, சண்டையே போட மாட்டோம், நல்ல பிள்ளையே சாப்பிடுவோம். ஏங்க உங்களுக்கு? ஆமாயா, உனக்கு? நான் வரும்போதுலயே வெளியே சாப்பிட்டு தான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன். சரி, ரெண்டு பேரும் சாப்பிடுங்க, நான் வெளியே போயிட்டு வரேன். சரியா. எப்பவும் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுவியல்ல. உனக்கு தான் என் மகன் எல்லாத்தையும் செய்யறான், நிறைய செய்யறான்னு. இதுக்கு தான் உங்க மகன் பிரிச்சே வாங்கிட்டு வந்துட்டாவ. இன்னைக்கு எப்படி நீங்க என் கூட சண்டை போடுறீன்னு நானும் பார்க்கேன். உனக்கு பயந்து தாண்டி என் மகன் 2ஆ வாங்கிட்டு வந்து கொடுக்கான். எப்படி பண்ணி வச்சிருக்கேன் என் மகனை. இன்னைக்கு என்கிட்ட ஏதாவது சிக்காமையா போயிருவே? சிக்குபடி. கவலைப்படாத கோடி, என் வயிற்றுக்குள்ள போகணுங்கிறதுக்காக உயிர் தியாகம் பண்ண உன்னை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். எனக்காக உயிரை கொடுத்ததுக்கு நன்றி. உன்னை அணுவா ரசிச்சு சாப்பிடுறேன். ஏன் மாமியாரே, இவ்வளோ நாளா என்கிட்ட எத்தனை முறை சண்டை போட்டிருப்பிய? அந்த வேலையை பாரு, இந்த வேலையை பாருன்னு ஏசிக்கிட்டே இருந்திருப்பியல்ல. அதுக்கெல்லாம் பழி வாங்குற விதமா இன்னைக்கு உங்களோட 65 எனக்கு, என்னோடதும் எனக்கு தான். வாங்கி கொடுத்தா அதை சாப்பிடணும். அதை விட்டுவிட்டு வாங்கினதை கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டு கிளம்பி வெளியே வா போறீங்க. அதை நான் விடுவேனா? நானே ஒரு சிஐடி, என் கழுகு பார்வையால நீங்க ஒளிச்சு வச்ச இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். நான் உங்களுக்கே தெரியாத ஒரு இடத்துல என்னோட 65 பத்திரமா ஒளிச்சு வச்சுட்டு உங்களோடத எடுத்து வச்சிருக்கேன். நல்லா சாப்பிட போறேன். பிறகு நீங்க வந்து உங்களோடத காணும்னு சொல்லும் போது எனக்கு தெரியவே தெரியாதுப்பா. நான் இப்பதான் உறங்கி முழிச்சேன்னு ஒரு நாடகத்தை போட்டுட்டு என்னோடத எடுத்து உங்க முன்னாடியே சாப்பிடுவேன். பழி வாங்குற நேரம் எப்பயாவது தான் கிடைக்கும். கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கிடணும். சரி, சாப்பிடுவோம். அருமை அருமை. கோழிக்கறி என்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. அதை வாயில் எடுத்து போடுகையிலே இன்பத்தேன் வந்து பாயுது வாயினிலே. அப்பாடா, சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு குட்டி உறக்கத்தை போடுவோம். ஏண்டி, அன்னைக்கு ஒரு நாள் என் மகன் ஆசையா மாம்பழம் வாங்கிட்டு வந்ததை எனக்கு ஒன்று கூட தராம எல்லாத்தையும் தின்னு முடிச்சிட்டா. மாம்பழம் சாப்பிடணும் ஆசையா இருக்குன்னு என் மகன் கிட்ட சொன்னதே நான் தான். அவன் எனக்காக தான் வாங்கிட்டே வந்து வச்சிருந்தான். அவசரமா வெளியே கிளம்பிக்கிட்டு இருந்தேன். போயிட்டு வந்துட்டு சாப்பிடலாம்னு நினைக்கிறதுக்குள்ள
சாப்பிட்டு முடிச்சிட்டு என்னை பார்த்து தெனாவட்டா வேற சிரிச்ச. நான் வீட்டுக்கு வந்து ஐயோ முடிஞ்சிட்டேன்னு புலம்பும் போது நான் தான் சாப்பிட்டேன். அதுக்கு தான் பந்திக்கு முந்தனும் பகைக்கு பிந்தனும் என்னென்ன வசனம் பேசிக்கிட்டு தெரிஞ்ச. அன்னைக்கு என்னால எதுவும் பண்ண முடியலடி உன்னை. ஆனா இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டா. நீ நல்லா உறங்கு. உன்னோட பங்கை எடுத்து நானே தின்னுபிடுறேன். தின்னுபிட்டு வெளியே போயிட்டு நானும் பொறுமையா வருவேன். என்னோடத ஒளிச்சு வச்சிருக்கேன், நீ கண்டுபிடிக்க முடியாத இடத்துல. அதை எடுத்து காலுக்கு மேல காலை போட்டு உன் முன்னாடியே உட்காந்து தின்பண்டி. அப்ப என்ன செய்வேன்னு பாக்குறேன். பழிக்கு பழி. ஞம் 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 ஞம். ஆ, அருமை அருமை, ருசியோ ருசி. இதெல்லாம் நியாயமாத்தே? இவ்வளவு பெரிய மனுஷியா இருந்துகிட்டு என்னோட சிக்கன் 65 இப்படி எடுத்து திருடி தின்றுக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏய் ஏம்மா நிறுத்து. உனக்கு வெக்கமா இல்ல? நான் வச்சிருந்த என்னோட சிக்கன் 65 நீ எடுத்து திருடி திங்கல. நான் ஒன்னும் திருடி திங்கல. அதே மாதிரிதான் நானும் திருடி திங்கல. எவா திருடி தின்னாலோ அவ கையில கட்ட முளைக்க. ஐயோ, நம்ம கையில கட்ட முளைச்சா நல்லாயா இருக்கும். சீ. என்னோடது எவா திருடி தின்னாலோ அவளுக்கு காதுல கட்ட முளைக்க. காதுலையா? ஐயோ, காதுல எல்லாம் முளைக்குமோ? ஏய், எவா தின்னாலும் ஏண்டி காதுல முளைக்கணும்னு சொல்றா? நீங்க கையில கட்ட முளைக்குன்னு சொன்னீங்க. ஏன் நான் சொன்னேன்னு உங்களுக்கு வருத்தமா இருக்கு? குற்றமுள்ள நெஞ்சு தானே குறுகுறுக்கும். அப்ப நீங்க தான் தின்றுக்கிய. நாளா ஒண்ணு திங்கல. நான் கையில கட்ட முளைக்குன்னு சொன்ன உடனே தான் ஊமுகமா இருச்சு. அப்ப குற்றமுள்ள நெஞ்சு அங்கேயும் குறுகுறுக்குதோ? நீ தானே தின்ன. நானும் திங்கல. நீதான். இல்ல நீங்க தான். அட கடவுளே, உலகத்துக்கு வர போற கூட தடுத்து நிறுத்திடலாம் போல. இந்த மாமியா மருமக சண்டையை தடுத்து நிறுத்தவே முடியலப்பா. ஏய் இப்ப என்ன பிரச்சனை உங்க ரெண்டு பேத்துக்கும்? பாருங்க, இங்க வாங்கிட்டு வந்த சில்லியை வச்சுட்டு உறக்க வந்துச்சு. உறங்கிட்டு பிறகு சாப்பிடலான்னு வச்சிருந்தேன். அதை அத்தை எடுத்து திருடி தின்னுட்டாவ. ஏல, உன் பொண்டாட்டி போய் சொல்லுதா? நானே நீ வாங்கிட்டு வந்த சில்லியை எடுத்து ரூம்ல வச்சுக்கிட்டு வெளியே போயிருந்தோம்ல. வந்து பார்த்தா ஏன் சில்லியை காங்கல? என்ன சொல்றீங்க? ரெண்டு பேர்த்தோடதையும் காணுமா? இதை எதுவும் திறந்து போட்டியலோ? பூனை எதுவும் வந்து தின்னுட்டோ? பூனெல்லாம் இல்ல, உங்க அம்மா தான். ஆமால, பூனெல்லாம் இல்ல, உன் பொண்டாட்டி தான். ஐயோ கடவுளே, வேற யாரும் வந்தாவளா வீட்டுக்கு? யாரும் வரல. ஆமா, யாரும் வரல. ரெண்டு பேரும் என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வரானே, வீட்டுக்கு வந்து நிம்மதியா விடுவோம் இல்ல. தினமும் ஒரு பஞ்சாயத்து. இப்போ பிரச்சனைக்கு திருப்பி சொல்லி நான் தினமும் நாட்டாம மாதிரி இங்க கடந்துகிட்டு இருக்கேன். சரி விடுங்க, எப்படியோ தொலைஞ்சு போகுது. பூனை தின்னுச்சோ யாரும் வந்து தின்னாவளோ. புதுசா ஒரு கடை போட்டிருந்தான். நிறைய கூட்டமா இருந்தது. சில்லி அத்தனை பேரும் வாங்கினாவளே, நானும் வாங்கி தின்னேன். அருமையா இருந்ததுன்னு உங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருந்ததுன்னு நீங்க சொன்னீங்கன்னா எப்பவும் அங்கேயே வாங்கிட்டு வரலான்னு பார்த்தேன். என்னத்த செய்ய, அதான் நீங்க திங்கியே இல்லையே. எப்பவும் வாங்கிட்டு வரணும்னு நினைச்சீங்களா? ஆமா, அதான் நீங்க தின்னு பார்த்தா தானே நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு தெரியும். நீங்க தான் திங்கலையே, பிறகு எப்படி தெரியும்? நல்லா இருந்துச்சு. காரத்துல கொஞ்சம் தூக்கலா இருந்துச்சு. என்ன ரெண்டு பேரும் திங்கையே இல்ல? நீ காரம் தூக்கலா இருந்துச்சுன்னு உங்க ரெண்டு பேருக்கு எப்படி தெரியும்? ஐயோ, மாட்டிக்கிட்டமே, தடி உளறிட்டமே. அப்போ என்னோட எடுத்து நீங்க தான் தின்றுக்கீங்க. அப்போ என்னோட எடுத்து நீ தான் தின்றுக்க. ஆமா, உங்களத நான் தான் தின்னேன். ஆமா, உன்னோட நான் தான் தின்னேன். உங்களுக்கு வெக்கமா இல்ல? அதான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கல. பரவேதுக்கு என்னோட எடுத்திய? அதே வெக்கம் உனக்கு இல்ல? உனக்கு தான் என் மகன் வாங்கி தந்தால. பரவேதுக்கு என்னோட எடுத்த? இந்த ஆம்பளைங்களே ரொம்ப பாவம். ஆமைக்கிட்டையும் பொண்டாட்டிக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு ரொம்ப லோல் படுறோம்.